Hi friends and viewers, welcome to Nachi's YouTube channel. நாம இன்னைக்கு அட்டகாசமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். என்னன்னா போஹா பாலக் கட்லெட். அதாவது அவல் வச்சு பாலக் வச்சு சூப்பரான ஒரு கட்லெட் பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல அவலை மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். ஸோ ஊற வச்ச அவல்ங்கிறதுனால சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதை மேஷ் பண்ணிடுவோம் உருளைக்கிழங்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி. அடுத்த ஸ்டெப்பாக சீச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இதுதான் பைண்டிங் ஏஜென்ட்டு. ஸோ நம்ம அந்த கட்லெட் ஷேப்பை ஹோல்ட் பண்ண போகிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு தான் ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்தாப்பில் சாப் பண்ணி வச்சுருக்கிற வாஷ் பண்ண பாலக்கையும் சேர்த்துடலாம். சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி 1/2 இன்ச் இஞ்சி அதை சேர்த்துடலாம். அரை வெங்காயம் இதையும் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் போதும். ஒரு பச்சை மிளகா, காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னொரு மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு பச்சை மிளகா சாப் பண்ணது. தென் கொத்தமல்லி தலை 2 ஸ்ப்ரிக். ஸோ இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து மாங்காய் தூள், அம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவோம். அது 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஸோ இது ஒரு புளிப்பு டேஸ்ட்டை லேசாக நமக்கு தரும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். நம்ம சேர்க்க வேண்டிய ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போது நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பைண்ட் பண்ணி டோ போல், அதாவது மாவு போல் ஆக்கிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கட்லெட் ஷேப் பண்ணி பேட்டி மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஏன்னா அவல் இருக்குது, இதில் கீரை இருக்குது. ஏன்னா கீரையை பொதுவாக நம்ம தனியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவலும் ரொம்ப பேருக்கு பிடிச்சிடாது. ஸோ இப்படி செஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாக எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டுருவாங்க. ஸோ இப்போது அழகாக ஃபஸ்ட்டு பெரிய பால்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு ஸோ ஈஸியாக பைண்ட் ஆகிடும். ஸோ நம்மளோட பாலக் போஹா கட்லெட்டை நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் ஷேப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ப்ரிஃபர்ட் ஷேப் எதுவாக இருந்தாலும் சரி, இது சூப்பராக வரும். ஏன்னா நல்லா பைண்ட் ஆகிடும். அதனால் ரொம்ப கஷ்டமே இருக்காது. இப்போது ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கட்லெட்டை பொறுத்தவரை பொதுவாக நம்ம கட்லெட்னாலே பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுவோம்னு நினைப்போம். ஆனால் இந்த கட்லெட்டுக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவையில்லை. ஸோ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் 1 by 1 போட்டுறேன். கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விடுங்க. தென் ஈவனாக கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்மளுடைய ஆலு போஹா கட்லெட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக கிறிஸ்ப் ஆயிரும், கொஞ்சம் கூட பிரியாது. ஸோ டிஷ்யூ லைன் பண்ண பேப்பரில் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் அழகாக கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுடைய ஆலு போஹா கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? நான் இதை வந்து இம்லி சட்னியோடையும் டொமேட்டோ கெச்சப்போடையும் சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த சாஸோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டப்படுவாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதை பிச்சு காமிக்கிறேன். ஸோ ஆனியன் ரிங்ஸோட இதை லேஸாக லெமன் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்டார் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம டேக்லைன் ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி ஸ்டார் குக்கிங் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் அட் ஹோம். ஸோ உங்களை நிறையா பேரை குக்கிங்க்கு இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக தான் என்னோடய சேனலே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அமுக்குங்க. தேங்க்யூ.